சீக்கிரமா மடு. நம்ம போய் சீக்கிரம் வந்துடலாம். அம்மா நாங்க வெளியே போயிட்டு வரோமா? பாய். ஏய் மீனாட்சி நில்லு. எங்க போற? சும்மா அப்படியே ஊரை சுத்தி பார்க்க போறோம். என்ன விளையாடுறியா? நடக்கிற விஷயத்தை எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்க. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. இந்த சிச்சுவேஷன்ல நீ எங்கேயும் போக வேண்டாம். பேசாம வீட்லயே இரு. என்னம்மா நீ? உங்க பிரச்சனைக்கும் நாங்க ஊரை சுத்தி பார்க்கறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மீனாட்சி, உனக்கு இந்த ஊரை பத்தி எதுவும் தெரியாது. எல்லாரும் சரியான காட்டானுங்க, பொறாம பிடிச்சவனுங்க. ஒருத்தர் நல்லா இருந்தா இவனுங்களால தாங்கிக்கவே முடியாது. வயிறு எறிவானுங்க. இவனுங்க கண்ணெல்லாம் நீ பட வேண்டாம். உள்ள போ. அம்மா என்னம்மா நீ இப்படி உள்ளேயே அணிஞ்சு கிடக்கவா மதுரையில இருந்து இங்க வந்தோம்? வீட்ல இருக்கிறது போர் அடிக்குதுமா. உனக்கு இப்ப பொழுது போகணும் அவ்வளவுதானே? லேப்டாப்ல மூவிஸ் பாரு, இல்ல ஐபாட்ல சாங்ஸ் கேளு, இல்ல நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. அதை விட்டுட்டு இப்படி வெயில்ல ஊற சுத்துறதெல்லாம் நம்மள மாதிரி இலைட் பீப்புளுக்கு செட் ஆகாது. மீனாட்சி, அம்மா சொல்றேன்ல, உள்ள போ. மடோனா, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போ. மீனாட்சி வா உள்ள போலாம். ஏய் விடுறே மா, ப்ளீஸ் மா, நான் சேஃபா போயிட்டு வந்துடுறேன். முடியவே முடியாது மீனாட்சி. நீ உள்ள போறியா இல்லையா? இல்ல. என்னம்மா, ஏன் என் மருமகளை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வர வர மீனாட்சி சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. நீயே என்னன்னு கேளுன. என்ன மீனாட்சி? அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறது போர் அடிக்குது. சும்மா ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா அம்மா விட மாட்டேங்கிறாங்க. இதான் விஷயமா? லட்சுமி, இதுல என்னமா இருக்கு? போயிட்டு வரட்டுமே. இல்லண்ணே, ஏற்கனவே நிலைமை சரியில்லை. இப்ப இவங்க வெளியில போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா? அட என்னம்மா நீ, மதுரையிலையும் இப்படிதான் பண்ணிட்டு மருமகளை வீட்டை விட்டு வெளியே விடாம வச்சிருந்த. இங்க வந்து இப்படியே இருந்தா எப்படிமா? இல்லண்ணே, காலம் கெட்டு கிடக்கு. இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அதுவும் இந்த ஊருக்காரங்க ரொம்ப மோசமானவங்க. எல்லாருமா கோயிலுக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாம எதுக்கு தனியா வெளியில போயிட்டு? தங்கச்சி, இந்த ஊருக்காரங்களை நினைச்சா நீ பயப்படுற? என்னம்மா நீ? நம்ம வீட்டு பொண்ணு மேல கை வைக்கிற அளவுக்கு துணிச்சல் இந்த ஊர்ல எவனுக்குமா இருக்கு? அப்படியே எவனாவது வந்தாலும் வலது கையை வெட்டி இடது கையில கொடுத்துட மாட்டேன். அதானே. நீ தைரியமா போயிட்டு வாமா. எவன் என்ன பண்றான்னு பாத்துருவோம். ஏதாவது பிரச்சனைனா போன் அடிச்சா போதும், நீங்க வந்துருவீங்க அதானே? பாத்தியா, என் மருமக கெட்டிக்காரி. ஏமா, எதுலமா போறீங்க? பக்கத்துல தானே மாமா, சும்மா அப்படியே நடந்து போறோம். ஏமா, வண்டி இருக்குல்ல, எடுத்துட்டு போங்க. நான் வேணா அருணை வந்து டிராப் பண்ண சொல்லவா? ஐயோ, அருண்ல எதுக்கு மாமா? நாங்களே போயிட்டு வந்துடுறோமே. ஆமா மாமா, அதான் மீனாட்சிக்கு பாடி கார்டா நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். அது சரி, பார்த்து போயிட்டு வாங்க. Bye. பை பை பை. பாய். ஏய் பாத்து போ. ஓகே. தங்கச்சி, பிள்ளைகளை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் இழுத்து பிடிக்க கூடாது. அதுக்கு போக்கிலே சுதந்திரமா விட்டுடணும். அப்பதான் நமக்கு தேவையான நேரத்துல அவங்க நம்ம சொல்றதை கேட்பாங்க. எல்லாம் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான். என்ன?